சரி, வாழைத்தார் எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தார் இருக்குல்ல, எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். பாருங்க, வெளியே பூ இருக்கா? இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வெளியே பூ விடும். ஃபஸ்ட்டு பூ விடுதான், இதுதான் ஸ்டேஜ் 1 சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பூ விடுது பாருங்கள். அடுத்தது ஸ்டேஜ் 2. இப்போ பாருங்கள், பூவை உடச்சிட்டு எப்படி வெளியே வருது பாருங்கள். சீப்பு கீழே பாருங்கள், பூ வந்துக்கிட்டே இருக்குது அப்படியே. ஸோ ஸ்டேஜ் 2 வந்து இது பாருங்கள். ஸ்டேஜ் 3 தாரெல்லாம் வந்துடுச்சு, கீழே பூ தனியாக வந்துடுச்சு. இப்போ நாம் இந்த பூவை எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதான், எடுத்தாச்சா? பாருங்கள், இந்த பூ வாழைப்பூ பொரியல் சொல்கிறாங்கல்ல, நம்ம எடுத்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். முடிஞ்சது. இப்போ இந்த கண்டிஷன் இருக்கா? இந்த கண்டிஷனில் தான் கரெக்டாக 1 மாதம் ஆகும். 1 மாதம் ஆனால் தான் தார் இந்த மாதிரி வெட்டுக்கு வரும். உரிச்சு காய் வெட்டியாச்சு, வாழைப்பூ வெட்டியாச்சு.